இந்த வீடியோக்கு எந்த டெக்ஸ்ட் ஹுக் ஆடியோ ஹுக் எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் ரா as பாசிபிள். ஸோ என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் த பாஸ்ட் 1 வீக் நான் எதை தொட்டாலும் உருப்புல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி தான், அடிமால அட்டியா உளுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்கேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் தோஸ் ஆஃப் யூ டோன்ட் நோ மீ, நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் வீடியோ ஏஜென்சி வச்சிருக்கேன். வி மேக் கான்டென்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் பேஜஸ். நாங்கள் நம்பிட்டு இருந்த ஒரு கிளைண்ட் வந்து பேக் அவுட் அடிச்சிட்டாங்க. நாங்கள் சைன் பண்ணி வச்ச டீல்ஸ் எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. நாங்கள் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமா உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ண கண்டென்ட் பர்ஃபார்மே ஆகல. ஸோ இதுக்கு என்னடா பிரச்சனை, எது தொட்டாலும் இதா இருக்கு அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்கும். பட் ஆனால் எங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இது எதுவுமே இந்த சுத்தி எதுவுமே அலைனே ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு யோசிச்சப்போ, நான் இந்த இன்ஸ்டாகிராம் சைட்ல தான் உட்காந்து பேசுவாங்கல்ல அவங்க கண்டென்ட், இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்னுத்துக்கும் ஒன்னும் நகர மாதிரியே தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்தப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் நோட் இட் டவுன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரீவிசிட் பண்ணி பார்ப்பேன். இப்போ அதே தான் பண்ணுவேன், பட் ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்ல. ஸோ என்ன மாதிரியே யாருக்காச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் பேட் டைம்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, மேபி ஒரு கமெண்ட்ல இது சொல்லுங்க உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு. மேபி இஃப் யூ விஷ் கொஞ்ச நாள் கழிச்சு இதை நான் ஸ்டோரியில போடுறேன், அப்ப நீங்க உங்க கமெண்ட் படிச்சு பாருங்க எவ்வளவு சிரிப்பா இருக்குன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பாய். உங்களுக்கு யாருக்காச்சும் இதோட கன்வியூஷன் பார்க்கணும், மேபி ஜஸ்ட் ஃபாலோ மை பேஜ். தேங்க்யூ.